வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உடல் முழுவதுமே தளர்வு அடைவதற்கான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஆசனா இருக்கும். அந்த 3 ஆசனாவை சேர்ந்தாப்பில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். பர்வதாசனா, அதுக்கப்புறமேட்டு டால்ஃபின் போஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்போ மட்டும் கீழே வச்சுட்டு அப்படியே மவுண்டன் மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் சதுரங்க ஆசனா அப்படின்னு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வஜ்ராசனால ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு கைகள் முன்னோக்கி நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளோட கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் நம்ம மாற்றக்கூடாது. மாற்றாமல் நம்ம அப்படியே பண்ணணும். அப்படியே முட்டி போட்டுட்டு எழுந்து பர்வதாசனா, அதாவது மவுண்டன் போஸ். இப்போ ஒவ்வொரு ஆசனாலையுமே ஒரு 2 இல்லை 3 வினாடிகள் நம்ம அப்படியே ஸ்டே பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்போ மவுண்டன் சொல்லக்கூடிய டால்ஃபின் போஸ். இதுலேருந்து நம்மளோட கால் மட்டும் பின்னோக்கி போயிட்டு உடம்பை இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர போகிறோம். இப்போ மறுபடியும் பர்வதாசனா. பர்வதாசனா பண்ணும்போது கால் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்மளோட குதிக்கால் கீழே படும். இந்த அளவுக்கு நல்லா நம்மளோட முதுகு தண்டை கீழே இறக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் அட்லீஸ்ட் ஒரு 3 வினாடியாவது இருக்கணும். அதுக்கப்புறம் டால்ஃபின் போஸ். இதில் கை பொசிஷன் அப்படியே வச்சுட்டு கால் மட்டும் பின்னோக்கி தள்ளி போயிட்டு உடம்பு முன்னோக்கி தள்ளும். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம். இதில் பர்வதாசனா பண்ணும் போது நம்மளோட குதிக்கால் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த காஃப் மசிலும் ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எல்போ மவுண்டனில் பார்த்தோம்னா, அதான் டால்ஃபின் போஸ், அதில் பார்த்தோம்னா தலை கீழே டச் ஆகணும்னு அவசியம் இல்லை. எது வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த கால் கீழே ஹீல்ஸ் கீழே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை கால் வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம்னா, அதாவது கால் கொஞ்சம் விரித்து வச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே நம்ம உடம்ப முன்னோக்கி தள்ளோம்னா சதுரங்க ஆசனா, அதாவது எல்போ பிளாங்க்னு கூட சொல்லலாம். இது 3ஐயும் சேர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுவதுமே நல்லா தளர்வு அடைஞ்சிரும். ரத்த ஓட்டம் நல்லாவே அதிகமாக போகும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதாவது காலங்கள், டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, லைக் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்சஸும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நமக்கு
கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா டென்ஸும் ஒரே மாதிரி கொடுக்காம ஏற்ற இறக்கங்களோட நமக்கு வித்தியாசமாக தான் நமக்கு டென்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டென்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்கிறாங்க, அதாவது பாஸ்ட்டில் எப்படி சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறாங்க, அதே வந்து அஃபர்மேட்டிவ், அதாவது அஃபர்மேஷன்ஸ்னும் போது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு நம்ம பதில்கள் வந்து நிறைய ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேள்விகளை எடுக்க போகிறோம். ஸோ பதில்கள் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணாலே கேள்விகள் எப்படி இருந்தாலும் நம்ம பதில் சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ கொஸ்டின்ஸ்ன்றதை நமக்கு என்ன பண்ணுறோம், WH கொஸ்டின்ஸ் இல்லாமல் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்போது இதோட ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குமா மேம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ரூல் தான். அந்த ரூலையே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் மிஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, லைக் கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி நம்ம சென்டென்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன, இந்த சென்டென்ஸ்க்கு இந்த ரூலை வச்சு நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் என்னும்போது which is indicate question mark. ஸோ verb form அப்படின்னு எடுக்கிறோன்னா V1, V2, V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான வேர்ப் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா டேக் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறது இல்லையா, எடுத்துக்கொள், இது வந்து டேக். இதே V2ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டுக் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ டுக்குன்னு எடுக்கும் போது எடுத்தது. இதே V3ல வரும்போது டேக்கன். ஸோ டேக்கன் வரும்போது எடுக்கப்பட்டது. ஸோ அப்போது டேக், டுக், டேக்கன் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கோள், எடுத்தது, எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் இஸ் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க. ஸோ ரூல் அப்படின்னு வரும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஸோ அதையும் எதை ரிலேட் பண்ணி எடுக்கணும்னா இன்ட்ராகேட்டிவ் ரிலேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ரூல் எப்படி இருக்கும்னா வில் ஆர் ஷல். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்யூச்சருங்கிறதுனால வில் ஆர் ஷல் சொல்லு, அதாவது அதுதான் வில் ஆர் ஷல்லுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோட் பை தான் நமக்கு என்ன வரும், சப்ஜெக்ட். தென் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால have followed by V3. V3 வந்து past participle, ஒரு question mark. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரூலில் வரக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஷல் ஐ, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஐ எடுக்கிறேன், ஷல் எடுத்திருக்கேன். ஸோ ஷல் ஐ ஹாவ் டேக்கன். ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அப்படின்னா நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ எதை அப்படிங்கும் போது ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அ புக். நான் ஜென்ரலாக புக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு புக்கு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது. இதையே நீங்கள் எங்கே இருந்துன்னா, நான் அதாவது ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அ புக் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னா நூலகத்திலிருந்து நான் ஒரு புத்தகம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அ புக்னா நான் ஒரு புத்தகத்தை ஸோ நான் ஒரு புத்தகத்தை எடுக்கலாமா அப்படிங்கிறதா இருக்கும். ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அ புக் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் எழுதுகிறோம் அப்படிங்கும் போது பாசிட்டிவ்ல எழுதும்போது I shall have
taken a book. இதே சென்டென்ஸை பாசிட்டிவ் எழுதும்போது, இதே சென்டென்ஸ் நெகட்டிவ் எழுதும்போது I shall not have taken a book. இது நெகட்டிவ். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் இன்ட்ரோகேட்டிவாக எழுதும்போது நான் எடுக்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ ஷல் ஐ ஹாவ் டேக்கன் அ புக். அது பாசிட்டிவில் எழுதும்போது ஐ ஷல் ஹாவ், அப்போது ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை ஃபியூச்சர் அண்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் V3. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எண்டிங்கில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் டெவலப் பண்ணனாலும் சென்டென்சஸை டெவலப் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, ஒன்லி த ரூல் ஹாவ் டு ஃபாலோ. இந்த ரூலில் எப்படி இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்ரி கிடையாது. நம்மளோட சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் டேக், டுக், டேக்கன் வச்சு இன்றைக்கான ரூல் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கார்ட்டூன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்ப்போம்ல, அப்படியே கார்ட்டூன்ஸோட கைகளும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்குமே 3 விரல் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கார்ட்டூன்ஸ்க்கு 3 விரல் தனியாக ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா அது பார்க்க ரொம்ப ஆடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. அப்போது நிறைய பிளான்ஸு வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற கார்ட்டூன்ஸ் எல்லாம். இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் 3 விரல் வச்சதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, கார்ட்டூன்ஸ் தினமும் போகிற விஷயம், அதனால அதை சீக்கிரமாக அவங்க டெலிவர் பண்ணணும். இதுவே 5 விரலாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அது ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்காக இருக்குது. அதை டைமுக்கு கொடுக்க முடியல, டெலிவரியெல்லாம் லேட் ஆகுது அப்படின்னு டிசைனர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ கார்ட்டூன் டிசைனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஒரு கார்ட்டூனில் 3 விரலை வச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக ஒரு கார்ட்டூனில் ஒரு டிசைனர் 3 விரலை வைக்கவே அது ரொம்ப சீக்கிரமாக எபிசோட்ஸாக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதையே ஃபாலோ பண்ணி நிறைய கார்ட்டூன் டிசைனர்ஸ் 3 விரலையே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 3 விரலை பண்ணும்போதும் சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன விரலாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது ஒரே 5 விரல் இருக்கும்போது என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் 3 விரலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கே பெரிய பிளான் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் ரெடி பண்ணாங்க. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கார்ட்டூன்ஸ்லையுமே இது இருக்க தான் செய்யுது. பட் நாளாக இன்னும் அனிமேலாம் வரும்போது ரியலிஸ்டிக்காக பண்ணும் அப்படின்றதுனால பண்ணிட்டாங்க. பட் நான் சொல்கிற ஒரு ஏரா அந்த 90s நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியான நிறைய கார்ட்டூன்ஸ், ஈவன் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் 3 விரலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். கியூ அப்படின்னு சொல்லும்போது அதில் யூ சவுண்டும் வருது இல்லையா? சவுண்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேர்டை எடுத்தாலும் அது கியூ பக்கத்தில் யூ தான் வரும். குவாண்டமாக இருக்கட்டும், இல்லை குவார்ட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் யூ பக்கத்தில் தான் வரும். இல்லையே ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூ பக்கத்தில் வராமல் கியூ மட்டும் யூஸ் பண்ணி போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ அது டெஃபினட்டாக இங்கிலீஷாக இருக்காது, அதர் வேர்ட்லேருந்து கொண்டு வந்த லாங்குவேஜாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி கொண்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரேண்டம் ஆஃப் ஸ்பெல்லிங்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் உருவான வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ் எல்லாமே கியூக்கு அப்புறம் யூ டெஃபினட்டாக வரும்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலர் சிம்பிள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த டாலர் சிம்பிள் எப்படி உருவாயிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம பைசாலாம் சொல்லிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி அங்கே டாலருக்கு முன்னாடி வந்த பேர் பிகாஸ் தான். அந்த பிகாஸ்க்கும் மீனிங் இருக்குது. பே அப்படின்னா நம்ம பேமெண்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அதில் வரக்கூடிய அந்த பே தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன காஸ்ட்டோ அதை கொடுங்க, அதான் பே காஸ்ட் தான் பே காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பி போட்டுட்டு பக்கத்துல எஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிஎஸ் அப்படின்னு சொன்னால் அது பே காஸ்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் அதிகமாக ரொம்ப ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்பிளாக வேணுன்றதுனால எஸ் போட்டு அதுக்கு சென்டரில் பி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வெறும் கோடாக மட்டும் போட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் டாலர் அப்படின்றதுக்கான சிம்பிளே உருவாச்சு. சாங் பேர்ட் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது பாடுறது தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் என்ன, இது பாடுறது நமக்கு பெருசாக அட்ராக்ட் ஆகாது. ஒரு மேல் பாடுது அப்படின்னா
ஃபீமேல் சாங் பேர்டை அட்ராக்ட் பண்ண தான் பாடும். அந்த டைமில் ஒரு விஷயம் பண்ணது பாருங்கள், அதுதான் ஹைலைட். என்ன பண்ணுன்னா, இந்த சாங் வேர்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பிரெயினை பெருசு பண்ணிடுமா. ஸோ நார்மலாக நம்ம பார்க்குறத விட தலையே கொஞ்சம் பெருசாக தான் தெரியும், அந்தளவுக்கு பிரெயினை பெருசு பண்ணிடும். அதுக்கப்புறமா பாட ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த ஃபீமேல் வேர்டு அட்ராக்ட் ஆன உடனே மறுபடியும் பிரெயின் சைஸு ஷ்ரிங்க் ஆயிரும். இது ஏன் பண்ணுது அப்படின்னா, ஒருவேளை பிரெயின் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதோடைய பாடியில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் அதுக்கே போயிடும். அதுக்கப்புறம் நடக்கிறது எங்கே, சொங்கி போய் படுத்துற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஈஸியாக அதோடைய பிரெயின் சைஸை பெருசும் பண்ண முடியும், சின்னதும் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, இம்மா துண்டு தான் அந்த பறவையே இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ வேலை தரணும்னு. ஆரஞ்சு அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்திருக்கும்? எய்தர் அவங்க ஒன்று அந்த கலருக்கு அந்த பேர் வச்சுருக்கணும், இல்லை ஃப்ரூட்டுக்கு அந்த பேர் வச்சுருக்கணும். முதல்ல என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆரஞ்சு அப்படின்ற அந்த கலருக்கு பேர் வச்சதுக்கான ரீசன், அந்த ஃப்ரூட்டு ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டே ஆரஞ்சு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்பயும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு ஆரஞ்சுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் ஆரஞ்சு அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டோட பேரையே ஆரஞ்சு கலருக்கு வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் தான் கலர். அதே மாதிரி தான் க்ரீன் அப்படின்ற கலர் இருக்கு இல்லையா, அதுக்கும் கிரேனே அப்படின்னா அந்த காலத்துடைய லாங்குவேஜில் புல் அப்படின்னு அர்த்தம். விலையெல்லாம் புல்லெல்லாம் விளையுது இல்லையா, அந்த புல்லுன்னு அர்த்தம். ஸோ க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய புல் கிரெனே அப்படின்னு கூப்பிட்டு இருந்ததுனால அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலருக்கு கிரெனையே பேராக வச்சாங்க. ஆனால் அது நாளடைவில் டிஃபரன்ஷியேட் ஆகி க்ரீன் அப்படின்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்புறமா திறந்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் ப்ளூ கலரில் தெரியும். அதுக்குன்னு ஃபுல் ப்ளூவாக தெரியும்லாம் இமேஜின் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ளூ கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயமாக தான் பார்ப்போம். ப்ளூ கலர் இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட்டடாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த 3 கோன்ஸில் ப்ளூ மட்டும்தான் ரொம்ப சடனாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டோட கோன் கொஞ்சம் லேட்டாக தான் அது ரியாக்ட் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடி திறந்ததுமே ப்ளூ மெஜாரிட்டியாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ரெட்டு வந்து ஆட் ஆன் பண்ணி கரெக்டான கலரை காட்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கிறதுனால உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Maliti.